ஈழத்தமிழர்களை அவமதிக்கும் கிங்டம் திரைப்படம். கிங்டம் திரைப்படம் மீது கடும் எதிர்ப்பு. தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டனம். ஈழத்தமிழர்களை கொடியவர்கள் போன்று சித்தரித்துள்ள கிங்டம் திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி. வேல்முருகன் தனது வலைதளத்தில் கூறியுள்ளார். எதிர்காலங்களில் தமிழர்கள் குறித்து தவறாக சித்தரிக்க முயன்றால் கடும் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கிறேன் என்றார். தெலுங்கு நடிகர் விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் உருவாகிய கிங்டம் திரைப்படம் கடந்த 31ஆம் தேதி இந்தியா முழுவதும் வெளியாகியது. இதில் ஈழத்தமிழர்களின் தலைவன் பெயர் முருகன் என்றும் அங்குள்ள தமிழர்களை கொடியவர்கள் போலவும் தமிழர் தலைவனை அழித்து தேவர்கொண்டா ஆட்சி அமைப்பது போன்றும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. மலையாளம், இந்தி திரைப்படங்களில் தமிழர்களை தொடர்ந்து இழிவாக சித்தரித்து வரும் போக்கு சமீப காலங்களில் அதிகரித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது வெளியாகி இருக்கும் தெலுங்கு நடிகர் விஜய் தேவர்கொண்டா நடித்த கிங்டம் திரைப்படத்தில் ஈழத்தமிழர்களை குற்றவாளிகள் போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈழத்தமிழர்களை வன்முறையாளர்களாக சித்தரித்து முழுக்க உள்நோக்கத்தோடும் தமிழர்கள் மீதான வன்மத்தோடும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. 2009 இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் துணையோடு சிங்கள பேரினவாத அரசு மேற்கொண்ட அறமற்ற போரால் பேரழிவை சந்தித்த ஈழத்தமிழர்கள் உலகரங்கில் நீதி கேட்டு மன்றாடி கொண்டிருக்கின்றனர். இத்தகைய சூழலில் ஈழத்தமிழர்களை கிங்டம் திரைப்படத்தின் வாயிலாக பயங்கரவாதிகள் என காட்ட முனைவது கடும் கண்டனத்திற்குரியது. அழிவின் விளிம்பில் நிற்கிற ஈழச் சொந்தங்களின் தீரா வழிகளையும் பெரும் காயங்களையும் இழைக்கப்பட்ட அநீதிகளையும் பேசாது தமிழ் மக்களை வன்முறை வெறியாட்ட மிகுந்தவர்களாக காட்ட செய்ய முயலும் கிங்டம் திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கோரிக்கை விடுக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்க உரிமையாளர்கள் தாமாகவே முன்வந்து ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தியுள்ள கிங்டம் திரைப்படத்தை திரையிடுவதை நிறுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. எதிர்வரும் காலங்களில் மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட எந்த மொழிகளானாலும் தமிழர்கள் குறித்து தவறாக சித்தரிக்க முயன்றால் கடும் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி எச்சரிக்கை விடுக்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் காட்டமாக கூறியுள்ளார்.